ஹாய் ஹலோ everyone, welcome to SafeDC. ஸோ இன்னைக்கு வைப்ரேஷன்லேருந்து நம்ம ஒரு கொஷின் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கேட்குறது உண்டு. பட் சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுவும் பர்டிகுலரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து வெலாசிட்டி என்ன ஆக்சலேஷன் என்ன அப்படின்னு சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து சம் சால்வ் பண்ணணும் பற்றி தான் இந்த என்டையர் செக்ஷன். ஆக்சுவலாக அதுதான் இந்த மெயின் கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோவே. ஏன்னா இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, we need to find the stiffness, we need to find the amplitude and we need to find the velocity and acceleration at some point, 0.15 meters இல்லையா. ஃபைன், இப்போ நம்ம ஸ்டிஃப்னஸ் கேட்டிருக்காங்க பட் we given the forces, ரைட். அப்போ நம்ம சம் வந்து நம்ம எதுவுமே யோசிக்க தேவையே இல்லை, நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணி போகலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சரில் சொல்லியிருக்கேன், சப்போஸ் ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டிஃப்னஸ் கேட்டாலோ இல்லை வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுத்து ஃபோர்ஸ் கேட்டாலோ நம்ம யூஸ் பண்ணுற ஒன்லி ஒன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். அப்போ நான் கொஸ்டின் நம்பர் ஏவை ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா நான் ஸ்டிஃப்னஸ் ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்கணும். ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ரிலேட் பண்ணுற ஒரே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா F will be equal to K times of delta, nothing but my spring force deflection equation, ரைட்டா. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் given வந்து 300 newtons and the stiffness and delta பார்த்தீங்க அப்படின்னா nothing but 0.25 meters. அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அப்படின்னா I can get my stiffness as 1200 Newton per meter. அவ்வளோதான், ஸோ சிம்பிள் இல்லையா. அதே மாதிரி என்ன இப்போ வந்து கொஸ்டின் பிக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பி ஃபார் ஆம்ப்ளிடியூட். இங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன், மாஸ் இங்கே இருக்குது. இந்த மாஸை பிடிச்சி வந்துட்டு சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸில் வந்து இந்த சைடை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா இந்த மாஸோட மூவ்மெண்ட் வந்துட்டு இந்த 0.25 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் மூவ் ஆகுது இல்லையா. லெட் மீ மார்க் இந்த லைன் வந்து எக்ஸஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆஃப் த மாஸ் இல்லையா. அதுக்கு மேலே வந்து அந்த மாஸ் வந்து மூவ முடியாது. அப்போ எப்பெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லை வந்து எப்பெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரீம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ நமக்கு நல்லாவே தெரியும் இட் இஸ் நத்திங் பட் மை ஆம்ப்ளிடியூட். அப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண தேவையே கிடையாது. சப்போஸ் ஆம்ப்ளிடியூட்னு கேட்டாங்க அப்படின்னா, இதே கொஸ்டின் கொடுத்து ஆம்ப்ளிடியூட்னு கேட்டாங்க அப்படின்னா செம்ம சால்வ் பண்ண தேவையே இல்லை. ஜஸ்ட் பை த விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மாஸ் இருக்குது, மாஸ் பிடிச்சி 0.25 மீட்டர் வரைக்கும் இருக்கிறேன், அதுக்கு மேலே அந்த மாஸ் மூவ் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த மாஸோட மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0.25 மீட்டர்ஸ். அப்போ ஆம்ப்ளிடியூட் A will be nothing but 0.25 meters, ரைட்டா. திஸ் வில் பி ஆல்சோ ஈக்குவல் டு யுவர் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நத்திங் பட் மை ஆம்ப்ளிடியூட். அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் நம்பர் ஏ அண்ட் பி வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. ஃபைன், பட் எப்படி வந்து பார்ட் சி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த சி பார்த்தீங்க அப்படின்னா த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் அட் சம் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் ரெண்டு தியரம் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீட் டு ஃபைண்ட் த டோட்டல் எனர்ஜி டு த கிவன் சிஸ்டம் வென் இட் வாஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அந்த சிஸ்டம்கான என்டையர் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் நத்திங் பட் மை டோட்டல் எனர்ஜி. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜிஸ், கைனடிக் எனர்ஜிஸ் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டோட்டல் எனர்ஜி ஃபார் த சிஸ்டம் ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து நான் கண்டுபிடிச்சிடறேன். செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்தப்பட்ட சிஸ்டம்கான இண்டிவிஜுவல் காம்பனன்ஸ் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் காம்பனன்ஸ்க்கு தனித்தனியாக எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன். தென் அதை சமேஷன் பண்ணிட்டு இது ரெண்டு கம்பேர் பண்ணேன் அப்படின்னா என் வேல்யூ வரும். ஓகேவா. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். மேபி நான் இதே டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். So this is my spring and this is my mass. Then the maximum displacement பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, nothing but 0.25 meters, right up. Fine. இப்போ I'm going to write the total energy while the system is at rest position. That is static position. சரிங்களா. அப்போ நான் பார்க்குறேன் summation of internal energies plus kinetic energies plus potential energies. ஓகே, இன்டர்னல் எனர்ஜிஸ் பற்றி ஏதாவது ஸ்பேஸ் இருக்காங்களா? எதுவும் இல்லை. ஸோ 0. இந்த சிஸ்டமில் எங்கேயாச்சும் வெலாசிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ வெலாசிட்டி V வந்து 0. வெலாசிட்டி 0 அப்படின்னா ஆப்வியஸாக என்னோட கைனடிக் எனர்ஜி 0 ஆகுமா? ஏன்னா கைனடிக் எனர்ஜி வில் பி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு மை வெலாசிட்டி, ரைட். ஏன்னா 1/2 mv² அப்படின்னு சொல்கிறது. அப்போது வெலாசிட்டி இங்கே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜி இருக்குமா? இருக்காது. ஃபைன். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாசை குறித்து சப்போஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரி இழுக்கிறேன் அப்படின்னா தென் இந்த மாசை வந்து நான் ரைட் சைடு இருக்கும் போது இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது, இது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுது. அட் தி சேம் டைம் நான் வந்து இந்த மாசை லூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஹேஸ் அ டு அண்ட் ஃப்ரோ மோஷன்.
அப்போ to and fro motion அப்படின்னு பார்க்கும்போது this is going to possess some kind of energy observed in it இல்லையா? சில எனர்ஜி வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஷன் பண்ணுற எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி due to the mass movement. அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு த ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்க்கும்போது 1/2 k டைம்ஸ் ஆஃப் del ஸ்கொயர். பட் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த மாசை வந்து நான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக அந்த 0.25 வரைக்கும் ஃபுல்லாக இழுக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த மேக்ஸிமம் அதாவது அந்த மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இழுக்கிறேன் அப்படின்னா என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எப்பவுமே இங்கே தான் இருக்கணும். லெட்ஸ் இது வந்து ஒய்வைன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே வரைக்கும் பார்க்கும்போது இப்போ டெல்டா என்ன போகும் பார்த்தீங்கன்னா நத்திங் பட் மை ஆம்ப்ளிடியூட் ஏ. அப்போ the total energy for the system while at the rest position அப்படின்னு பார்க்கும்போது will be nothing but 1/2 k times of a square. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்தப்பட்ட சிஸ்டமோட இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ்க்கான எனர்ஜியும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அகைன் சரி, இது மாதிரி அது டயக்ராம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனர்ஜி possessed by this spring. எனர்ஜி possessed by the spring பார்த்தீங்க அப்படின்னா ஐம் சாரி 1/2 k டைம்ஸ் ஆஃப் டெல்டா ஸ்கொயர். எனர்ஜி possessed by the mass. மாஸுக்கு வந்து மொத்தம் 2 எனர்ஜி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் டிரான்ஸ்லேட், அதாவது டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி ப்ளஸ் ஏ டாட் ரொட்டேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அப்சர்வ், இந்த மாஸை குறித்து இந்த மாதிரி நான் எக்ஸ் டைரக்ஷனை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாஸில் வந்து மூவ் மட்டும் தான் ஆகுது. அங்கே ஏதாச்சும் ரொட்டேட் ஆகுதா? எங்கே ரொட்டேஷன் இருக்குது? அப்போ ரொட்டேஷன் வந்து 0. ஒன்லி டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி மட்டும் தான் அப்சர்வ் ஆகுது. அப்போ எனர்ஜி ஆஃப் த மாஸ் டியூ டு டிரான்ஸ்லேஷன் நமக்கு நல்லாவே தெரியும் 1/2 mv². அப்போ இண்டிவிஜுவல் சிஸ்டம்க்கான இந்த இண்டிவிஜுவல் காம்பவுண்டுக்கான எனர்ஜி இப்போ எழுதியாச்சு. அப்போ இதோட டோட்டல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் எனர்ஜி ஃபார் த இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1/2 k times delta square plus 1/2 mv². ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த டோட்டல் எனர்ஜி ஃபார் ரெஸ்ட் பொசிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் சிஸ்டம் ரெண்டு கண்டுபிடிச்சு பின்னாடி இப்போ 2 ஈக்குவேஷன் ஜஸ்ட் நான் கம்பேரிஷன் தான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சரியா? So 1 will be equal to 2. Okay, so first equation we are going to the total energy during the rest position. So 1/2 k times of a square, and this will be equal to 1/2 k times of delta square plus 1/2 mv². So இப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. at the same time நம்ம ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணியாச்சு. So என்ன நடக்க போகுது? now the energy is conserved. ஸோ இப்போ எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே வெலாசிட்டிக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணி வெலாசிட்டி எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ஐ கேன் ரைட் 1/2 k டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் அண்ட் இங்கேருந்து காமன் டைம்ஸ் அப்படியே நான் வெளியே எடுத்துறேன் ப்ளஸ் mv². ஸோ அப்படியே ரெண்டும் 1/2 கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகி என்ன இருக்கும்? ka ஸ்கொயர் மைனஸ் k டைம்ஸ் ஆஃப் del ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு m times of b square. So இதை இன்னும் நான் சால்வ் பண்ண அப்படின்னா I can able to write k times of a square minus delta square and this will be equal to m times of b square. Right? இப்போ இங்கிருந்து நான் வெலாசிட்டிக்கு அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ வெலாசிட்டி and this will be going to become k time a square minus delta square by m upon the whole root. So this is nothing but my velocity equation for this system. இங்கே கொடுக்கப்பட்ட சிஸ்டம்க்கான வெலாசிட்டி ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்ச பின்னாடி தென் நம்மளோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நான் வந்து அந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் சப்மிட் பண்ண போகிறேன். சப்மிட் பண்ணிட்டு ஜஸ்ட் கேல்குலேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நம்ம தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங்ன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1200 Nm. அண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? we are provided with a mass m which is nothing but 0.5 kg. And velocity எங்க நான் கண்டுபிடிக்கணும்? at 0.15 meters. And what is my maximum displacement? Delta max, இல்லாட்டி otherwise known as amplitude, 0.25 meters. And என்னோட velocity equation is v will be equal to k by m a square minus delta square upon the whole root. இப்போ
இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் அப்படியே இங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் ஃபைண்ட் த வெலாசிட்டி will be equal to 9.7979 meter per second. Or let's say the velocity will be approximately equal to 10 meter per seconds. ஓகே, தட்ஸ் இட் பா, அவ்வளோதான். ஸோ சிம்பிளில் வெலாசிட்டி சப்போஸ் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணது 2 இண்டிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டல் எனர்ஜி அதாவது ரெஸ்ட் பொசிஷன், அதாவது ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருக்கிற டோட்டல் எனர்ஜி என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா we need to find the energy for the individual systems, அதாவது இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ். தென் ரெண்டும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் எதுக்காக பண்ணுறீங்க? எனர்ஜி வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்ஸ் அந்த எனர்ஜி கன்சர்வ் ஆன பின்னாடி ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த வெலாசிட்டி. ஓகே, தென் அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் த வெலாசிட்டிஸ் அட் தட் பாயிண்ட் கிவன். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 0.15 meters. ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீட் டு ஃபைண்ட் மை ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன்ஸ்க்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா தெரியும். as per the Newton second law of motion, F will be equal to m times of a. ரைட்டா? ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 newtons. மாஸ் எவ்வளோ? 0.5 kgs. ஆக்சிலரேஷன் 600 meter per second square. அவ்வளோதான். And thus we came to the end of the solution. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக 24 hours உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். தென் அட் த சேம் டைம் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா just reach to us and our team will get back to you. So I hope you enjoyed this video. So இதே மாதிரி ஒரு நியூ ட்ரிக்ஸோட நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். Until then, take care and bye. Thank you.